Hello guys, welcome to Sam Tamil Gaming. இன்னைக்கு நம்ம வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ரோப்ளாக்ஸில் 99 Nights in the Forest தான் விளையாட போகிறோம். இவன் ஏன்டா இவ்வளோ பொறுமையாக பேசுகிறான்னு நினைக்கிறீங்களா? சும்மா தான் ஒரு கலகலப்பாக இருக்கணுமேட்டு. கலகலப்பாக இருக்கணும்னா எல்லோரும் வழக்கமாக நல்லா ஸ்பீடாக பேசுவாங்க. நான் ஸ்லோவாக பேசுவேன். சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ். ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம வந்து எல்லோரும் இந்த கேம் சொல்கிறது கேட்டு நெருப்பு பற்ற வைப்பாங்க. நான் அப்படி கிடையாது. இந்த கேம் சொல்கிறதே நான் கேட்கவே மாட்டேன். என் இஷ்டத்துக்கு என்ன தோணுதோ அதுதான் நான் பண்ணுவேன். கல்ட்டு வந்தால் வரட்டும், பெல்ட்டு போனால் போட்டோம், என்ன நடக்கட்டும். என் வழி தனி வழின்ற மாதிரி நான் வாட்டுன்னு லூஸ் மாதிரி பண்ணிகிட்டு இருப்பேன். இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நைட்டு வந்து கிராஃப்ட் பண்ணலாம், ஓகேவா? அதனால் இப்போ வந்து நம்ம மரக்கட்டை எடுத்துன்னு போய்ட்டு அரைச்சி வச்சிடலாம். அப்புறமா நம்ம வந்து நெருப்பு வந்து பற்ற வச்சுக்கலாமே. எப்படி? இப்போ வந்து மரத்தை எல்லாத்தையும் வெட்டி நெருப்புக்கு போடக்கூடாது, இந்த அரைக்கத்தில் போடணும். அப்போ தான் நம்மளால் சில விஷயம்லாம் பண்ண முடியும். இப்போ மறுபடியும் மரத்தை வெட்டு. எனக்கு இந்த கேமில் பிடிக்காத ஒரு விஷயம் என்னன்னு சொல்லிட்டா, இதில் வந்து ப்ராக்ரஸே ஒழுங்காக வராது, கண்டினியூஸாக வராது. அதுதான் எனக்கு இருக்கிற ஒரே ஒரு பிரச்சனை. நான் வேறு அன்றாக கொடுத்துட்டேன். சாக்கு கையில் வச்சுருக்கேன்னு நினச்சி கோடரை கையில் வச்சுன்னு தொட்டம் பாருங்க, அது அன்றாக ஆயிடுச்சு. நைட்டி சாப்பிட வச்சுங்க இப்படி காட்டுச்சுன்னு வைங்களேன். இப்போ நீங்கள் வெட்டிகிட்டு இருக்கிறது தான் லாஸ்ட்டுன்னு நினச்சிக்கோங்க. ஏன்னா இப்போ இதெல்லாத்தையும் வெட்டிட்டு நீங்கள் போய்ட்டு வுட் எடுத்துகிட்டு போய் பற்ற வைக்கணும். முடிஞ்சிருச்சா? இது எல்லாத்தையும் சரி, இப்போ இதையே பற்ற வச்சிடலாம். ஐயோ, பசுமாட்டுக்கு பகல்லையே கண்ணு தெரியாது, இருட்டில் என்ன தெரிய போகுதுன்னு தெரியல. அந்த பக்கம் இருக்கு. ஐயோ போட்டானே, அப்பா கண்ணு தெரியுது. எப்படியோ லெவல் ரீச் ஆயிடுச்சு, மேக்ஸ் எக்ஸ்பேண்ட் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள் எப்படி ரெட் ஆச்சு. இவ்வளோ நேரம் க்ரீனில் தானே இருந்தது. இந்த கேம் வந்து புரிஞ்சிக்கவே முடியாது. இப்போ வந்து ஸ்ட்ரைட்டாக போகிறோம். ஏன்னா எனக்கே வந்து சுத்தமாக வந்து கண் தெரில. கீழே ஒரே பிரச்சனையாக இருக்குன்ட்டு நான் பாட்டு மேலே வந்து உட்காந்துக்கிறேன். வெட்டுறானா இல்லையா எனக்கு கண்ணே தெரிய மாட்டேங்குது. வெட்டுறான். தம்பி சீக்கிரம் வெட்டுப்பா, டைம் ஆகுது அண்ணனுக்கு. நாங்கள் 4 பேர், எங்களுக்கு பயம் கிடையாது. ஓகே கைஸ், நீங்கள் வந்து என் கூட சேர்ந்து விளையாடணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோட கமெண்ட்ஸில் உங்களோட ரோப்ளாக்ஸ் ஐடி, அப்புறம் நீங்கள் வேறு ஏதாவது கேம் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா கூட அந்த கேமோட பேரை போடுங்க. நம்ம அந்த கேம் விளையாடுவோம். இங்கே இருக்கா மரம்? சொல்லுங்கள், சுத்தமாக கணக்கு தெரியல. எனக்கு பிரைட்னஸ் ஏற்றிக்கிறேன். எனக்கு பிரைட்னஸ் ஏற்றியும் பழக்க எனக்கு கண்ணு தெரியல. இருங்க, நான் ஒரு இடத்துக்கு போனால் காப்பிரைட்ஸ் வந்துடுமே. கீழே வர என் தம்பி டிவி பார்க்குறேன். பகலாயிடுச்சு. ஓகே, சூப்பர். தேங்க்யூடா கேம் டெவலப்பர், கரெக்ட் டைமில் பார்க்கலாம் கொண்டு வந்தேன். வெட்டுறா. ஓகே கைஸ், இதே மாதிரி ரோப்ளாக்ஸ்லேயே வீடியோ போடலாமா, இல்லை வேறு ஏதாவது கேம் கூட விளையாடலாமா சொல்லுங்கள். பிசி கேம்ஸ் கூட நம்ம விளையாடலாம். உங்களுக்கு என்ன கேம் வேணும்னு சொல்லுங்கள், நம்ம அந்த கேம் விளையாடலாம். பெல்ட்ரேடா? ஐயோ, இந்த நேரத்துக்கு நான் எங்கடா போய் தேடுவேன் அதை? ஐடியா. இப்போது நம்ம எதை வெட்டினாலும் அதுதான் கிடைக்கும் பாருங்களேன். ஏன்னா எனக்கு போன வாட்டி அப்படி அப்படிதாச்சு. பெல்ட் ட்ரேடர் இது கேட்டால் கிடச்சிச்சு. முயல இல்லை. எங்கே போச்சது? டாய் முயல். இந்த முயல் நீயா? சரி, இந்த முயல் விட்டோம். எங்கடா போச்சு?
கொஞ்சம் நேரம் இப்படி வச்சுக்கிறேன். அது 2 வெட்டு இருக்கலாம். ஓகே பரவாயில்ல. அவ்வளோதான். என்ன சாவல? என்னடா சாவல? பக்கு கொஞ்ச நேரம் உயிர் வாழ்ந்துட்டு செத்துருக்கு. ஸ்டோர் எனக்கு சுத்தமாக பிடிக்கல. நார்மலாக வச்சா எனக்கு கண்ணும் தெரிய மாட்டேங்குது. இந்த பில்டிங் இருக்குல்ல, இந்த பில்டிங்கோட நிறைய லூட்லாம் இருக்கும். இப்போ எடுக்கலாமா வேணாமா? சரி காயினை இப்போதைக்கு இந்த காயினையும் இந்த போல்ட்டையும் எடுத்துகிட்டு போவோம். பெல்ட் ட்ரைடர் வேறு கேட்குறான். தம்பி முயல் நீ வச்சிருக்கியாப்பா? யூடியூப்லாம் போடுறீங்க? சாவுடா டேய். செத்துச்சா உல்ஃபு? செத்துச்சுரா. இதில் நிறைய லூட் கிடைக்குது இவங்கிட்ட. நம்ம இதை அப்படியே சாப்பிடக்கூடாது, இதை நம்ம வறுத்து தான் சாப்பிட்ணும். டேய் பட்ட பகலில் இது போட்டு செய்கிறீங்களேடா. ஐயோ நெருப்பு பொறுப்பு துருப்பு பருப்பு நெருப்பு. ஐயோ somewhere deep in the forest. சரி கிளம்புடா. இப்போ எல்லாத்தையும் நான் சாப்பிட போகிறேன். ஏன்னா எனக்கு ஹெல்த்து செம்ம கம்மியாகுது. ஹீட் ஹெல்த்து. இப்படி அரைச்சிட்டிங்கன்னா இங்கே உங்களுக்கு ஒரு போல்ட் கிடச்சிடும். டேய் நீ பெல்ட் ட்ரேடரா? ஸ்கெட்ச் பண்ணலாம். போடா வேஸ்ட்டு டூப்படாவா? ஐயோ ரெட்டு போயிடுச்சே. பக்கத்தில் எங்கெல்லாம் மறங்குது ஸ்ட்ரிக்டாப்பா. ஐயோ கண்ணு தெரியல. மரம் இதுவா? மரம் இங்கே இருக்கு. கண்ணு தெரியல. அப்பா வந்துச்சு. நல்ல வேலை டக்கு பகலாக்கிடலாம் இந்த டெவலப்பரு. நல்ல வேலை ஒரு 55 போயிடுச்சு. இப்போ நமக்கு சாப்பிட்றதுக்குலாம் எதுவும் வேணாம். நம்ம வெட்டி இதோ இருக்குல்ல லைட் ஹவுஸு. இங்கே கண்டிப்பாக கோல் ஏதாவது இருக்கும். கோல்ன்ற பாருங்களேன். ஃப்ளாஷ் லைட் இருக்கும். ஃப்ளாஷ் லைட்டு ஸ்க்ராப்பு அதெல்லாம் இருக்கும். ஸோ கேஸ் இந்த வீடியோவுக்கு 3 லைக் வந்துச்சுன்னா நான் இதோட அடுத்த பார்ட் உங்கள் கூட விளையாடுவேன். 3 லைக் போட்டு உங்களுக்கு நான் ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் அனுப்பேன். என் ஐடி ஸ்டார் 2013 எக்ஸ்ட்ராவாக ஒரு 2 3. இதுதான் என்னோடய ஐடி. எங்கடா நெருப்பு இருக்கு பக்கத்துலேயே இருந்து தேடி இருக்கிறேன் பாருங்களேன். இந்த சாப்பிளிங்கெலாம் இருக்குல்ல, அதெல்லாம் எடுத்து இருங்க நட்டுலாம் பக்கத்துலேயே. ஸ்டோர்
என்னடா தூரமாக இடம் இருக்க? இது ரெண்டு பேருமே பக்கத்தில் வச்சிடலாம். ஓகே 69 தப்பாதுண்ணா. ஃப்ரண்ட் ஓகே. முக்கோண வரையில் பாருங்க. இது மேலே இருக்கிற ரெண்டு கண்ணே கீழே இருக்குது வாய் மேன் போகுது. நான் தான் கண்ணை நோண்டிட்டுட்டேன். வாய் இதுலேருந்து பல்லு நாக்கெல்லாம் பிடிங்கிட்டுட்டேன். அவ்வளோ கொடூரமான அல்ல சும்மா சொன்னேன். டைனோகிட் இவன் இவனை தேடுறதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு அங்கே மேலே போய்ட்டு வந்துடும். ஸ்ப்ரிண்ட் வேர் இஸ் த படிக்கட்டு, ஹியர் இஸ் த படிக்கட்டு. இது போக போக சின்னதாகிட்டே வருமா, ஆனால் நமக்கு மேலே ஏறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இவனை மேலே ஏற்றுறது தான் இங்கே இருக்க ஒரு பெரும் பாடாகவே இருக்கும். ஃப்ளாஷ் லைட் ஒன்று மட்டும் போதும். டெக் டொமினிக் டெரட்டோ ஓல்ட் ரேடியோ. சூப்பர் ப்ரோ. ஸ்டோர் தகர டப்பா ஸ்டோர். இந்த பக்கம் ஏதாவது இருக்கா? சரி, நான் இப்போ எங்கே இருக்கேன்? நெருப்பு அங்கே இருக்குது. ஃப்ளாஷ் லைட் இந்த மாதிரி நேரத்தில் நமக்கு ஃப்ளாஷ் லைட் தேவைப்படும். நல்லா யூஸ் ஆகுது ப்ரோ. டேக் ரைட் ஆஃப். ஓகே, இப்போ நம்ம பார்த்திங்கன்னா இந்த 7 வுட்டை வச்சு என்ன பண்ண முடியும்? 1 வருஷம் பண்ண முடியும். கிராஃப்டிங் பெஞ்ச் 2 கிராஃப்ட். சண்டே எல்லாம் இருக்கா? டேய் வாட் ப்ரோ? 8th ஸ்டாண்டர்டில் நீங்கள் எதெல்லாம் படிப்பீங்க சண்டே? அதுக்கு நான் 8th கேட்டீங்கன்னா கிடையாது. நான் தான் 9th, அதனால தான் சொல்கிறேன். சண்டேயில் வரும். நியூட்டன்லாம் வரும். நியூட்டன்லாம் கிடையாது, நியூட்டன். மொத்தா கிராஃப்டிங் பெஞ்ச் 3 பாருங்க. மொத்தம் இந்த ஓல்டு பெட்டு நம்மளால செய்ய முடியாது. இருங்க, நம்மகிட்ட இப்போ 2 தான் இருக்குது. அதை வச்சுன்னு ஒன்றுமே செய்ய முடியாது. போய்ட்டு ஆமாம்ல, இங்கே பாருங்க, நம்ம சின்ன குட்டிங்களை ஒருத்தன் பெருசாக வளர்ந்துட்டான் ஆல்ரெடி. டடா சம்திங் சம்திங் ஓகே குட் ப்ரோ. ஸ்டோர் நான் ஆல்ரெடி என்ன ஆச்சுன்னா ஆல்ரெடி இது இருக்குன்ற மாதிரி காட்டுது. என்னது? ஓல்ட் ரேடியோ. அரைக்கும் போது எவ்வளோ நேரம் ஆகிறாங்க பாருங்க. அரையவே மாட்டேங்களா? அது இரும்பு போடுறதுல பாருங்க 3 வந்துச்சு. ஏற்கனவே ஒரு போல்ட்டு தானே இருந்தது, இப்படி 3 வந்துச்சு. ஒரு நிமிஷம் இல்லையாடா இது? எனக்கு அது கேட்டாலே இப்படி தான் இருக்குடா. நம்ம டெல் செக் பண்ணி கழிச்சுட்டு ஓகே ஓகே மெட்டல் சீட் உள்ள போயிடுச்சு.
இப்போ 4 வந்துச்சு. சூப்பர். ஓ இதெல்லாம் ஃபுல்லாக வளர்ந்தது தான் நம்மளால் வெட்ட முடியுமா? ஓ மை காட். இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ பெரிய மரம். இதெல்லாம் ரம்பத்தை வச்சு தான் அறுக்கவே முடியும். சரி கைஸ், இப்போதைக்கு நான் வந்து டே 4 வரைக்கும் வந்திருக்கேன். நான் உங்களை வந்து அடுத்த வாட்டி நம்ம வந்து விளாட்லான்னு சொன்னீங்களா நம்ம எல்லாரும், அதையும் நம்ம வந்து யூடியூப்பில் போடலாம். உங்களோட ஐடியையும் என்ன கேம் விளாட்லான்றதையும் ஃபஸ்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கேமுக்கு 3 லைக் வந்துருச்சு. 3 லைக் டார்கெட் வந்து 3 அப்படி வந்துருச்சுன்னா நம்ம எல்லோரும் சேர்ந்து விளாட்லாம். வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஓகேவா? ஓகே அண்ட் டாடா.